Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு பண்ண போகிறது ஷேக் ஹார்ட்டில் மூன் ஸ்டைலில் ப்ளஸ்ஸு ஸ்டாரு அப்புறம் ஒரு ஹார்ட் இது வந்து ரெடி பண்ண போகிறோம். ஏற்கனவே ஒரு ஆர்டர் வந்திருக்கு. அதுக்கு வந்து எனக்கு எக்ஸ்ட்ராவாக 175 தேவைப்படுது. 170 190 கிட்ட ரெசின் தேவைப்படுது. அதனால் நான் வந்து 150 ப்ளஸ் ஒரு 75 எடுத்துக்கிறேன். ரெசின் வந்து 150, ஹார்ட்னர் வந்து 75. அதாவது எப்படின்னா 2:1. அதாவது இப்போ நம்ம 2 கிராம் வந்து ரெசின் எடுக்கிறோன்னா 1 கிராம் ஹார்ட்னர், அந்த ரேஷியோவில் நம்ம எடுத்துக்கணும். கரெக்டாக அந்த 150 வர்றதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் ஸ்லோ பண்ணி எடுத்திங்கன்னா கரெக்டாக அந்த மெஷர்மெண்ட் வரும். 1 பாயிண்ட்டு 2 பாயிண்ட்டுன்னு நம்ம அதிகமாகிடுச்சின்னா நமக்கு வந்து ரிசல்ட் வரும்போது கரெக்டாக வராது. அதனால் முடிஞ்ச மட்டும் கரெக்டான பாயிண்டில் எடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து ஹார்ட்னரும் ஃபஸ்ட்டு நான் ரெசின் வந்து ஃபில் பண்ணி முடித்த உடனே ரெசின் முடிஞ்ச உடனே நம்ம ஹார்ட்னர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டேக்குன்ற ஆப்ஷனை நான் அழுத்திக்கிட்டிங்கன்னா அடுத்தது 0வில் காமிக்கும். இப்போ நான் 75 எடுத்துக்கிறேன். அதே போல் தான் ஒரு 70 கிட்ட வரும்போது ஸ்லோ பண்ணி ட்ராப்பாக விட்டிங்கன்னா கரெக்டாக 75ல் வரும். நான் வந்து சென்டரில் ஹோல் போட்டிருக்கேன். டக்குன்னு சாய்ச்சோன்னா ஃபுல்லாக ஊற்றிடும். அதனால் மேக்ஸிமம் சென்டரில் வந்து ஹோல் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணி முடித்த உடனே அதை வந்து ஒரு கிளாத்தை வச்சு தொடச்சிட்டோன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும். நம்ம ரெசின் வச்சுருக்கிற இடம் வந்து ஆயிலாக அந்த மாதிரி எப்போயாவது கை வைக்கும்போது நம்ம கையில் ஒட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிட்டு உடனே தொடச்சிருங்க. டைமர் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. டைமர் மஸ்ட்டு. டைமர் இல்லாமல் நம்ம வந்து சும்மா ஒரு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜெல்லி மாதிரி ஆகிடும். அதனால் மேக்ஸிமம் அதில் வந்து பாட்டில்லே போட்டிருக்கோம் எவ்வளோ டைம் யூஸ் பண்ணணும் அப்படின்றது. அதுக்கு எக்ஸ்ட்ராவாக கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிடலாம். ஆனால் அதுக்கு கம்மியாக மிக்ஸ் பண்ணக்கூடாது. எனக்கு வந்து 3 மினிட்ஸ் தான். ஆனால் நான் 5 மினிட்ஸ் வந்து எப்பயுமே மிக்சிங் டைம் கொடுப்பேன். ஒரு நார்மல் ரொட்டேஷன் தான், ரொம்ப வேகமாக இல்லாமல் ஒரு நார்மல் ரொட்டேஷனில் 5 மினிட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். 2 ரெசினும் ஹார்ட்னரும் ஒன்றா கலந்தால் தான் அந்த பதம் வந்து நம்ம கரெக்டாக கிடைக்கும். கிறிஸ்டல் மாதிரி கிடைக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே நீத்து போன மாதிரி ஆகிடும். அது வேஸ்ட்டு தான், தூக்கி தான் போடணும். 5 மினிட்ஸ் முடிஞ்ச உடனே நம்ம வந்து அதை ஒரு ரெஸ்ட் டைம் மாதிரி கொடுத்துடணும் ஒரு 10 நிமிஷத்துக்கு. அப்போ தான் அதில் இருந்த பபிள்ஸ் எல்லாம் மேலே வந்து நிற்கும். அதுக்கப்புறம் நம்ம ஃபில் பண்ணும்போது பஸ்டர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் கீழே வந்து தரையில் வைக்காமல் நான் வந்து ஒரு மோல்டு, நான் யூஸ் பண்ணுற மோல்டுலேயே வந்து ஒரு 1/2 மூணு, ஒரு ஃப்ளவர் டைப்பு, ஒரு ஹார்ட் அண்ட் ஷேப், இது 3மே ஷேக் ஹார்ட் தான். அதையே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். மைக்கா கலர்ஸுன்றது வந்து பவுடர் மாதிரி இருக்கும். ஆல்கஹால் கலர் வந்து தண்ணி மாதிரி லிக்விட் மாதிரி இருக்கும். அப்புறம் கில்டஸ்ஸு, இது வந்து ரெசின் ப்ராடக்ட்டுன்னு போட்டிங்கனாலே மேக்ஸிமம் எல்லா ப்ராடக்டும் உங்களுக்கு காமிக்கும். அதில் நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறது வந்து கோல்டு ஃப்ளாக்ஸு, ஒரு ஆல்கஹால் கலரு, ஒரு மைக்கா கலர், 3 கலரும் உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு வந்து நான் சின்ன கப்பு எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ரெசின் வந்து பண்ணுறதுக்கு ஒரு பிளாஸ்டிக் ரீயூஸ் கப்பு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஆனால் வந்து பேப்பர் கப்பு வந்து மிக்சிங்க்கு யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து அது லைட்டாக ஊறும் தான். அதனால் மேக்ஸிமம் வந்து நம்ம ரீயூஸ் கப்பு யூஸ் பண்ணிவிட்டு நம்ம தூக்கி போட்டுடலாம். இந்த சின்னதாக சிலிக்கான் கப்ஸுன்னு நான் வாங்கி வச்சுருக்கேன். அதில் தான் வந்து மிக்சிங் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணிப்பேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து நார்மலாக லிக்யூடில் கூட போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டோம்னா க்ளீனாகவும் நீட்டாகவும் ஆகிடும். நான் மைக்கா கலர்ஸ் எடுத்து வச்சுட்டேன். எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவேன். 10 மினிட்ஸ்க்குள்ளே நமக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடணும். நான் ப்ளூ கலர் மைக்கா கலர் எடுத்திருக்கேன். நல்லா ப்ளூனா டார்க் ப்ளூ மைக்கா கலர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு திக்னஸ் அதிகமாக வேணும்னா நிறையா போடணும். திக்னஸ் கம்மியாக இருந்தால் போதும்னா ஒரு 2-3 பிஞ்சு போட்டால் போதும். ஓகேவா? இப்போ பபிள்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு மேலே ஆயிடுச்சு. இது வந்து நான் ஃபஸ்ட்டு வாங்கின மோல்டு, அதாவது எப்படின்னா ஸ்டாண்ட் பண்ணுற மோல்டு. ஸ்டாண்டுக்காக வந்து வாங்கினேன். சரி எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு. ஆனால் இது வந்து ரொம்ப ஸ்மால் சைஸு ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்க ஸ்டாண்டுக்கு தான் ஒர்க் ஆகுது. ஆனால் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இதில் ஹைட்டாக இருக்கிறதா கிடச்சிதுன்னா நம்ம வந்து பெரிய மோல்டு ஒரு 5 இன்ச்சு 6 இன்ச்சு ஒரு 12 இன்ச்சுக்கு வரைக்கும் நமக்கு இது மாதிரி ஸ்டாண்டு கிடச்சிதுன்னா நம்மளே கூட ஸ்டாண்டு வாங்கிக்கலாம். வெளியில் வந்து கடையில் வாங்கணுன்னு அவசியம் இருக்காது. நான் இது ஃபஸ்ட்டு ரெசினில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ.
ஏற்கனவே வந்து போட்ட வீடியோஸ்லாம் நார்மலாக நான் செய்கிற வீடியோ அதாவது அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ணாமல் நார்மலாக நான் வந்து போட்டிருப்பேன். இது ஏற்கனவே நான் பண்ணது. இப்போ வந்து நம்ம ரெசின் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி பேக் சைடு வந்து நம்ம அந்த லாக்டஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு மாதிரி கம் டைப் இருக்கும். இது திருப்பி வந்து நம்ம பீல் பண்ணி எடுத்துடலாம், அதாவது பிச்சு எடுத்துடலாம். நம்ம மேலே வந்து ரெசின் கோட்டிங் பண்ணும்போது இது அடியில் போய் ஒட்டாமல் இருக்கும். இப்போ எனக்கு 10 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு. ப்ரிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதை வந்து கொஞ்சம் காயறதுக்காக நான் ஓரமாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து பபிள் பஸ்டர் வந்து ஃபஸ்ட்டு லைட்டாக கோட்டிங் பண்ணிடணும். அப்போ தான் வந்து பேஸில் வந்து சின்ன சின்ன பபிள்ஸ் வந்து ரொம்ப க்ரியேட் ஆகாமல் நார்மலாக இருக்கும். நான் வந்து ஒரு மேரேஜ் இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தனால அதில் ஃபுல்லாக ஊற்றிட்டேன். பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 10 கிராம்ஸ் தான் கிடச்சிச்சு. நான் வந்து ரெடி பண்ணது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 30 கிராம்ஸ் வந்து கணக்கு பண்ணி எடுத்தேன். ஆனால் அதை ஃபில் பண்ண போனப்போ எனக்கு வந்து அதிலே வந்து முடிஞ்சிருச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, ஓகே, பேலன்ஸை வச்சு நம்ம இதை வந்து ரெடி பண்ணிடலாம், உங்கள்கிட்டையும் காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை ரெடி பண்ணுறேன். இதில் வந்து கோல்டு ஃப்ளாக்ஸில் வந்து ஒரு 4 ஸ்பூன் கிட்ட ஊற்றினேன். அப்புறம் மைக்கா கலர்ஸில் வந்து 4 ஸ்பூனு, இதில் வந்து ஆல்கஹால் கலர் 4, எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம அந்த மோல்டில் ஊற்றிட வேண்டியது தான். நான் வந்து இதுக்கு வந்து கோல்டு ஃப்ளாக்ஸ் தான் கொடுத்துருக்கேன். கரெக்டாக கரண்ட் போயிடுச்சு. சந்தோஷம். இப்போ வந்து அது பத்தலை, அதனால் நான் வந்து அதில் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி அதிலேயே ஊற்றி வச்சிட்றேன். இப்போ நம்ம வந்து இதை ஊற்றினதுக்கு பிறகு திருப்பி நம்ம வந்து அதுக்குள்ளே கையை எதுவுமே பண்ணக்கூடாது. ஒரு தடவை ஊற்றிட்டோன்னா, ஃபில் பண்ணிட்டோன்னா அதை விட்டுறணும். அது ரெஸ்ட்டு தான். 2 நாளைக்கு அது ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் அதை அன்மோல்ட் பண்ணிடணும். இப்போ வந்து இது ஆல்கஹால் கலரு. இது வந்து நல்லா கிளியராக இருக்கும். நம்ம என்ன கலர் கொடுக்குறோமோ அந்த கலர் மட்டும் தெரியும். உள்ளே வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து அன்மோல்ட் பண்ணி நான் அடுத்தடுத்த ஸ்டெப்பு வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். இது மைக்கா கலர்ஸு. அதையும் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த கோட்டிங் ஹார்ட்டுக்கு வந்து நான் டார்க் ப்ளூ வந்து கொடுத்துருக்கேன். அவ்வளோதான். இதோட நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு மிக்ஸிங்கு, அதுக்கப்புறம் நம்ம வந்து அதுக்கு கோட்டிங் கொடுக்கறது ஃபஸ்ட்டு வேலை முடிஞ்சிருச்சு. இது வந்து 2 நாள் வந்து மேக்ஸிமம் 1.5 நாள் கணக்கு. 1.5 நாள் வந்து ரெஸ்ட் எடுத்ததுக்கு பிறகு அடுத்தடுத்த ஸ்டெப்பு பண்ணணும். பேலன்ஸ் வந்து நமக்கு கொஞ்சமாக மீந்திருக்கு. அதை வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம OHP ஷீட் வந்து ஏற்கனவே செஞ்ச மோல்டில் வந்து கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. அதாவது ஒட்டி இருந்தது. இது OHP ஷீட்டு ஒட்டி வச்சுருக்கேன். அதில் ஒரு ஸ்பூன் ஊற்றுனா அது வந்து ஃபுல்லாக கவர் ஆகிடும். நிறையா ஊற்றிடாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு கவர் ஆகிடுச்சான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஊற்றணும். இது வந்து ஏற்கனவே நான் பண்ணதுன்றதுனால இதை வந்து சரி பேலன்ஸ் இருக்கிறத ரெசினை வேஸ்ட் பண்ணாமல் இதில் வந்து ஒரு கோட்டிங் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோட்டிங் கொடுத்துட்டேன். இதே போல் தான் அடுத்த ஸ்டெப்பும் பண்ணணும். ஆனால் நான் வந்து ஏற்கனவே பண்ணதை வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த ப்ராசஸ் பண்ணி காமிக்கிறேன். 1 டேவுக்கு அப்புறம் நான் வந்து அதை அன்மோல்ட் பண்ணி வைக்கிறேன். இது வந்து கோல்ட் கலர் அந்த ஸ்டார் மோல்டு, இது வந்து ஹார்ட் மோல்டு, இது வந்து அந்த ஃப்ளவர் டைப் மோல்டு. 3 மோல்டையும் நான் தனித்தனியாக வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இதுக்குள்ளே நீங்கள் என்னென்ன இன்சர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை எல்லாத்தையும் உள்ளே ஃபில் பண்ணிக்கலாம். ஆனால் ஓரளவுக்கு தான் ஃபில் பண்ண முடியும். அதிகப்படியாக ஃபில் பண்ணிங்கன்னா அது ஷேக் ஆகாது. ஸோ நீங்கள் வந்து ஒரு பீட்ஸோ இல்லை ஒரு கில்ட்ரோ ஏதோ ஒன்று உள்ளே வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து உள்ளே போட்டுட்டு இதுக்கப்புறம் வந்து நம்ம லைட்டாக வந்து OHP ஷீட் வச்சு ஒட்ட போகிறோம். இந்த OHP ஷீட்டு மேக்ஸிமம் 5 ருபீஸ் இல்லை 6 ருபீஸ் அது மாதிரி ரேஞ்சில் இருக்கும். ஷீட்டு மேலே, அதாவது நம்ம இப்போது ஹார்ட் மோல்டு இருக்கு இல்லையா, அது மேலே வச்சுட்டு கரெக்டாக அந்த சென்ட்ரு பார்த்து நம்ம மார்க் பண்ணணும். சுற்றி கரெக்டான ஷேப்பில் மார்க் பண்ணி எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்தோன்னா நம்ம இப்போ ரெசின் ஃபில் பண்ணும்போது அது வந்து சைடில் போயிடும், இது தனியாக தூக்கிட்டு வந்துடும். அதனால் முடிஞ்ச மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக சென்டர் பார்த்து லைன் பண்ணிக்கிங்க. மார்க்கர் வச்சு ட்ரை பண்ணிடாதீங்க. நார்மல் பென்னு ஏதாவது வச்சு மார்க் பண்ண முடிஞ்சதுன்னா மார்க் பண்ணிவிட்டு அதை கரெக்டான ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கணும். அதே போல் அடுத்தடுத்து வந்து மற்ற 2 ஷேப்புக்கும் வந்து அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். லைட்டாக வந்து கொடுத்தா போதும். சின்ன சின்ன ட்ராப்பாக கொடுத்து நிறைய ஊற்றிட்டிங்கன்னா உள்ளே போயிட்டு அது வந்து ஷேப்பை மாற்றிடும். அதனால் லைட்டாக ட்ராப் மாதிரி வச்சுட்டு நம்ம இந்த ஷீட்டை வந்து மேலே ஒட்ட போகிறோம்.
எந்த ஷேப்பாக இருந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு மேலே வச்சுட்டு அந்த ஷீட் வந்து நார்மல் ஷீட் ஒட்டலாமான்னா கண்டிப்பாக ஒட்டக்கூடாது. நீங்கள் நார்மல் ஷீட் ஒட்டினீங்கன்னா ரெசின் ஊற்றும்போது அது உருகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் முடிஞ்ச மட்டும் ஓஎஸ்பி ஷீட்டு வந்து கொஞ்சம் ஹீட்டை அப்சர்வ் ஆகும். அதனால் நமக்கு அது பேலன்ஸ் ஆகி நமக்கு அது உள்ளே போய் ஒட்டுறதுக்கு அந்த ஷீட்டு தான் யூஸ் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு அதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வேணால் வேறு ஏதாவது ஷீட் யூஸ் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் பேர்த்துட்டு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் யூஸ் பண்ணாதீங்க. இது வந்து நான் அடுத்த மோல்டுக்கும் அதே மாதிரி அந்த ஷீட்டை சைஸ் வந்து கரெக்டாக கட் பண்ணிவிட்டு லைட்டாக அந்த மேல் பகுதியில் மட்டும் லைட்டாக கோட்டிங் கொடுத்து பண்ணுறேன். அதே ஷேப்புக்கு ஒட்டும்போது பார்த்து பண்ணுங்கள். வச்சு ஷேக் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா உள்ளெல்லாம் வந்து அந்த கிளியர்னஸ் கிடைக்காது. ஓகேவா? அதனால் இப்போ ஒட்டி வந்து அது ரெடி ஆகிடுச்சு. அது ரெடி ஆகி 1 டே நான் வந்து ரெசின் தான் யூஸ் பண்ணேன். யூவி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. ஆனால் எனக்கு அடுத்தடுத்த ப்ராஜெக்டில் ரெசின் இருந்ததுனால நான் ரெசின் வந்து 1 டேக்கு அப்புறம் நான் ஊற்றிட்டேன். இப்போ மேலே வந்து ஒரு என்ன சொல்கிறதுன்னா 1 ஸ்பூன் ஃபஸ்ட்டு ஊற்றுங்க. அப்படியே லைட்டாக வந்து சைட்லலாம் வந்து தள்ளி விட்டு பாருங்கள். சப்போஸ் வந்து கேப் எங்கேயாவது விழுதுன்னா அந்த இடத்துக்கிட்ட ட்ராப்பாக விட்டு இதை ரெடி பண்ணணும். நம்ம அப்படியே எடுத்து இப்போ ஆல்ஃபபெட்ஸ்க்கெலாம் ஊற்றுற மாதிரி ஊற்றிட முடியாது. லைட்டாக நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப்பாக விட்டு தான் எல்லா இடத்துக்கிட்டையும் ஸ்ப்ரெட் பண்ணணும். அப்போ தான் வந்து கரெக்டாக ஈவனாக போயிட்டு செட் ஆகும். சப்போஸ் வந்து நான் உங்களுடைய அந்த பேஸ் வந்து மேலேயும் கீழேயும் இருக்கிற மாதிரி இருந்தால் கூட அது கிராஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் பேஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. நான் வந்து இப்போது அது ரெடி ஆகிடுச்சு. உள்ளே வந்து அந்த ஸ்டார் ஷேப் மாதிரி இருக்குல்ல, அதுக்கு வந்து பின்னு இருக்குது. மற்றதுக்கெல்லாம் பின்னு வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. அதனால் வந்து நான் ட்ரில் வச்சு பின் பண்ணிக்கிறேன். ரெசின் ஊற்றும்போது பபிள் பஸ்டர் இருந்ததுன்னா ஊற்றிக்கிங்க. அந்த வீடியோ அந்த இடம் வந்து ஸ்கிப் ஆயிடுச்சு. இப்போ வந்து சென்டரில் ஹோல் வேணாலும் போட்டுக்கலாம், இல்லை சைடில் வேணாலும் ஹோல் போட்டுக்கலாம். உங்களோட இஷ்டம்தான். இப்போ ஹோல் போட்டு முடித்ததுக்கு பிறகு நான் சிரிஞ்சு வச்சு யூஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து அந்த சின்ன பாட்டிலில் ஃபில் பண்ணுறது வந்து தேடிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இன்னும் கிடைக்கல. அது இனிமேல் கிடச்சிதுன்னா அது வாங்கிக்கலாம். ஏன்னா இது சேஃப்டி கிடையாது. இதை நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சேஃப்டியாக தான் யூஸ் பண்ணணும். நான் ஆல்ரெடி நிறைய தடவை யூஸ் பண்ணியிருக்கனால பண்ணியிருக்கேன். நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் சேஃபாக பண்ணுங்கள். நான் வந்து இது பிரிண்டர் இங்க்கு வந்து ஃபில் பண்ணுறதுக்காக இது வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு இதுக்கும் ஃபில் பண்ணுறதுக்கு தேவைப்பட்டுச்சு. இதில் என்ன ஆயில் ஃபில் பண்ணலான்னா நல்லா ப்யூர் ஒயிட்டாக இருக்கணும். கோகோனட் ஆயிலாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து பேபி ஆயிலாக இருந்தாலும் சரி, நல்லா ப்யூர் ஒயிட்டாக இருக்கணும். கலராக மஞ்சள் கலரோ இல்லை வேறு ஏதாவது கலரோ இருந்ததுன்னா நீங்கள் ஃபில் பண்ண முடியாது. வாட்ரு போடலாமான்னு சொன்னீங்கன்னா வாட்ரு யூஸ் பண்ணலாமான்னா வாட்ரு போடும்போது அது ஷேக் பண்ணும்போது அந்த அளவுக்கு வந்து குவாலிட்டியாக இருக்காது. நீங்கள் ஆயில் போடும்போது தான் அந்த ஷேக் பண்ணும்போதும் சரி, அது பேலன்ஸ் ஆகும்போதும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நான் சிரிஞ்சு வச்சு தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து இன்கேஸ் உங்களுக்கு வந்து அந்த பாட்டில்லே லைட்டாக பின் இருக்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி கிடச்சிதுன்னா அதை வாங்கி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து நான் ஹார்ட் அண்ட் ஷேப்பில் வந்து ஃபில் பண்ணிட்டேன். அதே மாதிரி ஸ்டார் ஷேப்லேயும் ஃபில் பண்ணிட்டேன். அடுத்தது வந்து இந்த 3 டைப்பில் ஃபில் பண்ணுறேன். இது மாதிரி ஃபில் பண்ணும்போது இன்னொரு பிரச்சனை என்னென்னா, அந்த பின்னில் அதாவது ரெசின் பின்னாடி பண்ணியிருக்கிறதுல நம்ம ஏதாவது ஒரு சின்ன ஹோல் போட்டால் கூட அது வந்து ஆயில் வெளியே வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் முடிஞ்ச மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இதை ஃபில் பண்ணணும். இது வந்து ஆயில் ஃபில்லிங் முடிஞ்சதுக்கு பிறகு நம்ம வந்து யூவி ரெசின் வச்சும் நம்ம வந்து இதை கோட்டிங் முடிச்சுக்கலாம். சப்போஸ் யூவி ரெசின் இல்லை, என்கிட்ட நார்மல் ரெசின் தான் இருக்குது அப்படின்னா என்ன பிரச்சனைனா, ஒரு நாள் வந்து அதுக்கு நம்ம க்யூர் ஆகிறதுக்கு ஒரு நாளாவது மேக்ஸிமம் நம்ம எடுத்துக்கிற மாதிரியும் இருக்கும். ஓகேவா? நம்ம வந்து யூவி ரெசின் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஒரு நாள் தேவைப்படாது. நம்ம வந்து ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ அவ்வளோதான், ஃபில் ஆகியும் நமக்கு முடிஞ்சிடும். உங்களுக்கு வந்து சிரிஞ்சு இருந்ததுன்னா வாங்கிக்கிங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ட்ராப்பாக விடுற மாதிரி இருந்தாலும் அது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். முடிஞ்ச மட்டும் ஒரு சிரிஞ்சு வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இது யூவி ரெசின்னு ஒரு 3 ட்ராப் 1 ட்ராப் இல்லை 2 ட்ராப் அதுக்குள்ளே இந்த வேலை முடிஞ்சிடும். ஹை ஸ்க்ரூ பின்னு இருக்கு இல்லையா, அதுதான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இதிலே வந்து சைஸஸ் நிறையா இருக்குது. நான் எடுத்தது வந்து 4x8ன்னு நினைக்கிறேன். அந்த சைஸில் தான் எடுத்திருக்கேன். இது வந்து இது மாதிரி பின் பண்ணிட்டு பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். ஒரு சின்ன ட்ராப் பண்ணிட்டு அதுக்குள்ளே வந்து ரவுண்ட் பண்ணி செக்யூர் பண்ணிக்கணும்.
யூவி யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக லேம்ப் இருக்கணும். லேம்ப் இல்லை, யூவி ரெசின் மட்டும் இருக்குன்னா நீங்கள் சன்லைட்டில் வச்சுட்டா கூட இது வந்து க்யூர் ஆகிடும். அதாவது லேம்பை விட சன்லைட் வந்து சீக்கிரம் வந்து க்யூர் பண்ணிடும். ஒவ்வொரு ட்ராப்பாக விடணும், நிறைய ஊற்றிடக்கூடாது. ஒரு ட்ராப்பாக விட்டுட்டு அதை வந்து ஸ்க்ரூ பண்ணிட்டு நம்ம வந்து லேம்பில் வச்சு ஃபஸ்ட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அதுக்கப்புறம் சன்லைட்லேயும் வச்சு காமிக்கிறேன் எப்படி க்யூர் ஆகுதுன்னு சொல்லிட்டு. நான் டீட்டெயிலாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு ஷேக் ஹார்ட்டை வந்து பிஸ்னஸாக பண்ணணுன்னாலும் சரி, இல்லை ஓனாக உங்களுக்கு மேக் பண்ணிக்கணுன்னாலும் சரி, நீங்கள் வந்து இதை மேக் பண்ணி நீங்கள் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாலும் சரி, பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, அது உங்களோட விருப்பம். நான் பேக் சைடு அந்த லேட்டஸ் ஒட்டியிருந்தோம்ல, அதை இப்போ தான் ரிமூவ் பண்ணியிருக்கேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா ரெசின் வந்து உள்ளே படாத அளவுக்கு நம்ம வந்து அது பர்ஃபெக்டாக அந்த லைனிங் வந்து கரெக்டாக இருக்குது. அதனால தாங்க நம்ம கீழ் சைடு கோட்டிங் கொடுக்குறோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரெசின் வந்து எனக்கு கொஞ்சம் உள்பக்கம் ஊற்றிருச்சு. அதாவது எப்படின்னா அடிப்பகுதியில் கொஞ்சம் போயிடுச்சு. நான் அதை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ரெசின் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக தான் இருக்கும். அதனால் மேக்ஸிமம் ஹேண்டில் பண்ணும்போது நீங்கள் பார்த்து தான் பண்ணணும். கீழே லாக்டஸ் ஒட்டி இருக்கனால என்னென்னா நம்ம எடுக்கும்போது அதை வந்து அழகாக எடுத்துட முடியும். சப்போஸ் நீங்கள் பண்ணலைன்னா அது ஒட்டிக்கும். இன்கேஸ் ஷார்ப்பாக இருக்குன்னா இது மாதிரி வந்து நீங்கள் அந்த டூலை வச்சு லைட்டாக வந்து கர்வ் கொடுத்தீங்கன்னா ஷார்ப்பாக இருக்கிற பேஸ் எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம். ஓகேவா? இது ஃபைனல் நமக்கு முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்து கீச்செயினோட ரிங்கு வந்து நம்ம அட்டாச் பண்ணிவிட்டு முடிக்க வேண்டியது தான். நான் வந்து இந்த கீச்செயின் ரிங்கு 60 பீசஸ் வந்து ஒரு செட்டாக தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா நான் வந்து கீச்செயின் பிஸ்னஸாக எடுத்து பண்ணுறதுனால எனக்கு லம்பாக இருந்ததுன்னா கொஞ்சம் குவாலிட்டியாகவும் வேணும், கொஞ்சம் ப்ரைஸு வந்து என்னோடய பட்ஜெட்டுக்கு வேணுன்றதுனால தான் நான் வந்து அதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ கூட என்னோடய சேனலில் போட்டிருக்கேன். இன்கேஸ் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுனாலும் சரி, இல்லை இதில் யூஸ் பண்ணுற பொருள் வந்து என்னென்ன பொருள் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவேன். இதோட வந்து நம்ம ஷேக் ஹார்ட் கீச்செயின் வந்து ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்றத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்தடுத்த வீடியோவில் ரெசின் ப்ராஜெக்ட் பண்ணுவோம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு அதையும் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.